வெஜிடேரியன் டயட்டிஷியன். நீங்கள் எல்லோரும் நல்ல ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நான் கொடுக்குற சின்ன சின்ன டிப்ஸு, அப்புறம் உணவு பழக்கங்கள், எந்தெந்த உணவை எப்பப்போ சாப்பிடணும், எப்பப்போ சாப்பிடக்கூடாது, எந்த பேஷண்ட் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நீரிழிவு டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டயபெட்டிஸ் அப்படின்னா நம்ம உடம்புல இன்சுலின் ஹார்மோன் சரியாக உற்பத்தி ஆகாமல் இருக்கும்போது, இல்லைன்னா சரியாக வேலை செய்யாமல் இருக்கும்போது ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கும். சாதாரணமாக நம்ம சாப்பிடும்போது சாப்பாட்டில் இருந்தால் குளுக்கோஸ் கிடைக்கும். அந்த குளுக்கோஸ் நம்ம செல்களுக்குள்ளே போய் தான் உடலுக்கு தேவையான எனர்ஜி நமக்கு தருது. ஆனால் இந்த இன்சுலின் இல்லாமல் போச்சுன்னா குளுக்கோஸ் ரத்தத்திலே தான் இருக்கும். அதை தான் நம்ம டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்கிறோம். டயபெட்டிஸில் வந்து பார்த்தோன்னா 3 டைப்ஸ் இருக்குது. டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்குது. டைப் 1 டயபெட்டிஸ் பார்த்தோன்னா அது குழந்தைங்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இது எதனால் வருது அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து இன்சுலின் ஹார்மோன் வந்து உற்பத்தியே ஆகாது. அதனால தான் இந்த டைப் 1 வரும். இதுவே டைப் 2 டயபெட்டிஸ் யாருக்கு வரும் பார்த்தோன்னா, உடல் எடை அதிகமாக இருக்கவங்களுக்கு, வயசானவங்களுக்கு வரும். இது எதனால் வரும்னா, அவங்களுக்கு இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஆனால் வந்துட்டு அது வந்து வேலை செய்யாது. அதனால தான் வரும். இதுவே ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் பார்த்தோன்னா இது ப்ரெக்னென்ட் லேடிக்கு தான் வரும். இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ இன்சுலின் ஹார்மோன் வந்து வேலை செய்யாது, அதனால் வரும். இது வந்து டெம்ப்ரவரி தான், ஸோ பெர்மனன்ட் கிடையாது, இது போயிடும் மேக்ஸிமம். அப்புறம் இந்த டயபெட்டிஸோட அறிகுறிலாம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு அடிக்கடி தண்ணி தவிக்கும், யூரின் போயிட்டே இருப்பாங்க, பசி எடுத்துகிட்டே இருக்கும், டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் அதோட அறிகுறி. தேங்க்யூ.